கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்தி நம் தேவனுக்குள் வளருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த காலை வேளையில் நாம் ஒரு சங்கீதத்தின் வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்தோமானால், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது அவன் இந்த பாட்டின் மூலமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். அவனை சுற்றி அநேக விதமான நெருக்கங்கள், அவனுக்கு எதிராக சவுல் எழும்பி வருவதை குறித்தும் இந்த வசனத்திலே நாம் தியானிக்கிறோம். ஆனால் தாவீதுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, உனக்கு ஆதரவாக இருக்கிறவர் கர்த்தர். ஏன் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால், முந்தின வசனத்தை வாசிப்போம். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். நமக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பதற்கு காரணம், நம்மிலும் பலவான்கள், உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவான்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். இந்த பலவானை ஜெயிப்பதற்கும் சத்துருக்களை ஜெயிப்பதற்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, the Lord was my support. இந்த காலையிலே உனக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் பலவான்கள் வந்தாலும் நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்து. சத்துரு வெள்ளம் போல் வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் இருக்கிற உலகத்திலே உறவுகளும் சொந்தங்களும் நெருங்கிய சிநேகிதர்களும் கூட நமக்கு எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய சத்துருக்களையும் நம்முடைய பலவான்களையும் கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்கிறார். ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை ரட்சிக்கிறவர், நமக்காக சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம் தேவ ஜனமே. இந்த சத்தியத்தை நாம் நிலைத்திருக்கும் பொழுது சத்துரு வெள்ளம் போல் வரலாம், ஆனால் இந்த ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அவர்களோ எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என்னை அழிக்கும்படியாய், என்னை நோக்கி முற்றிலுமாய் என்னை அழித்து விடும்படியாய் சத்துருக்களும் பலவான்களும் எழும்பி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ ஜனமே, இந்த கால வேளையில நீ பயப்படாதே, உனக்கு ஆதரவாக இருக்கிறவர் கர்த்தர். அவர் நம்மை விடுவித்து என்ன செய்கிறாராம்? விசாரமான இடத்திலே கொண்டு போய் வைக்கிறார். நெருக்கங்கள் இல்லாத இடத்திலே, போராட்டங்கள் இல்லாத இடத்துல உன்னை விடுவித்து உன்னை ரட்சித்து எடுத்து வருகிற தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். இந்த கால வேளையிலே தேவனுடைய ஜனமாக இருக்கிற நாம் தைரியப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பாராக. நாம் இந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே கர்த்தரை நாம் துதிப்போம். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஏனென்றால் உலகம் எங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்பா. உலக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இல்லை. எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற செல்வங்களோ பொருள்களோ எங்களுக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் வேதத்தின் பிரகாரமாக நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுக்கு நீர் ஆதரவாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களோடு கொண்டிருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.